ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரித்தாவியன். இன்றைக்கி நம்ம கேழ்வரகு மாவில் தான் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான டிஃபன் செய்ய போகிறோம். இங்கே பாருங்கள், வெல்லம் இது நல்லா கொஞ்சம் நசுக்கி வச்சுருக்கேன். பொடியாக வெங்காயம், கொஞ்சமாக சால்ட்டு, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு தண்ணி. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், எல்லாம் போட்டுட்டேன். ஆக்சுவலாக வெல்லம் போட்டிருக்கிறதுனால அது நல்லா உருகும். அதனால் தண்ணி கம்மியாகவே ஊற்றிட்டு இது மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டே இருங்க. ஏன்னா தண்ணி ஸ்டார்டிங்லேயே நிறைய ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் ரொம்ப மெல்ட் ஆகி ஒரு மாதிரி இலகுவாக வந்து நம்மளால் தட்ட முடியாது. அதனால் இது மாதிரி பிசைஞ்சிட்டே இருங்க. தேவையாக இருந்தால் மட்டும் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. பாருங்கள், இதை மாதிரி கரெக்டான கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக புட்டு நம்மளால் அடை தட்ட முடியும். அதே மாதிரி அயன் டெஃபிஷியன்சி யாருக்கெல்லாம் இருக்கோ இதில் ஒரு 2 கைப்பிடி முருங்கைக்கீரை போட்டு மிக்ஸ் பண்ணி தட்டிங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். இதில் கேழ்வரகுலையும் அயனில் இருக்குது, வெல்லத்துலேயும் அயன் இருக்குது, ப்ளஸ் முருங்கைக்கீரையோட சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். எனக்கு இங்கே கிடைக்கிறது இல்லை. ஸோ கிடைக்கிறவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது வந்து சின்ன சின்ன பால்ஸாக பண்ணிக்கிட்டேன். தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலாக யாரெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக இது இட்லி, தோசை, பொங்கலுக்கு பதிலாக இதை ட்ரை பண்ணுங்கள். ஹெல்த்தியான ஒரு வெயிட் லாஸ்க்கு இது ஹெல்ப் பண்ணும். நல்ல தோசைக்கல் காஞ்ச உடனே லைட்டாக எண்ணெய் போட்டுட்டு அது மேலே இது மாதிரி தட்டிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் தொடும்போது சூடு இருக்காது. அடுத்த வாட்டி தொடும்போது லைட்டாக தண்ணி வச்சு தட்டினீங்கன்னா நல்லா மெலிசாக தட்டுங்க. அப்போ தான் வேகும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பராக வெந்து ரெடி ஆகிடுச்சு. 2 பக்கம் நல்லா திருப்பி வேக வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஏதாச்சும் தட்டில் நல்லா தட்டி எண்ணெய் போட்டு தட்டி அப்படியே போட்டால் கூட ஈஸியாக வந்து இந்த மாதிரி ஷேப்பில் வந்துடும். கல் சூடாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க நல்லா வெல்லம் போட்டதுனால நல்லா செம்ம டார்க் ப்ரௌன் வந்திருக்கு. சாப்பிடும்போது செம்ம ஸ்வீட்டாக இருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.